உடனே கம்பன் கழகம் நினைவுக்கு வரும். அரண்மனை போன்ற பிரம்மாண்டமான வீடுகள், நேர்த்தியான வீதிகள், ஊருணிகள் என்று அமைந்த பகுதி. ஆத்தங்குடி. இங்கேதான் நாகாபரணனான சிவபிரானை சுந்தரேசன் ஆக்கிய அன்னை மீனாட்சியும் திருக்கோயில் கொண்டிருக்கிறாள். கோயிலும் குளமும் என்று வழக்கில் சொல்வதை இந்த பகுதியில் அழகொளிர காணலாம். ஏழு நிலைகளை கொண்டு கம்பீரமாக நிற்கும் ராஜகோபுரத்தின் எதிரே சதுரமாக அமைந்திருக்கிறது திருக்குளம். ஊருணி என்றும் சொல்வார்கள். அதாவது குடிநீர் குளம், குளிப்பதற்கு அல்ல என்று பொருள். இங்கே காணப்படும் மற்றொரு சிறப்பு காளி. வடிவம் இல்லாமல் சூலமே மூர்த்தியாக நிறுவப்பட்டுள்ளது. வழிபாடு அனைத்தும் இதற்குத்தான். மிக பழங்காலத்தில் ஆயுதங்களை நிறுவி வழிபடும் வழக்கம் இருந்தது என்று சொல்வதை நினைவூட்டுகிறது இந்த காட்சி. இந்த சூல அமைப்புக்கு மேலே மதிலில் ஆக்ரோஷமாக பொங்கும் துர்க்கையின் சுதை வடிவம் அமைந்துள்ளது. கோயிலுக்குள் நுழையும் முன்பாக அமைந்திருக்கிறது விநாயகர் ஆலயம். முன்னவனே, யானை முகத்தவனே என்று சொல்வதை நினைவூட்டுவது போலவே தந்தையை தரிசிக்கச் செல்லும் முன் தனையனை தரிசிக்கிறோம். திருமணத்தின் முன்பு நடைபெறும் மாப்பிள்ளை அழைப்பு இங்கிருந்து தொடங்குவதால் இவரையே மாப்பிள்ளை விநாயகர் என்று சொல்கிறார்கள். தெய்வ தரிசனம், இது திவ்ய தரிசனம்.